நீங்க வந்தாலே வெடிகுண்டே நடக்கிற கதையெல்லாம் சுத்துருண்டே உங்க கதையெல்லாம் தேனாண்டே ஜாமில்ல நாங்களே டெப்போண்டே நாங்க இறங்கி வந்த ஹாய் ஹலோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் உங்கள் கோகு கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா த பேபி இன் எல்லோ ஆக்ட் 4ல் பார்ட் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். வீடியோக்கு இன்னும் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். போன பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம்னா கடைசியாக அந்த லாக்டவுன் போட்டு நம்ம அந்த சேரில் உட்காந்து தூங்கினோம் பார்த்தீங்களா, அதோடு முடிஞ்சிச்சு. இப்போ அதிலேருந்து தான் கண்டினியூ ஆக போகுது. ஓகே, நம்ம இப்போ கீழே படுத்து கிடக்குறோம். ஓகே, அதுலேருந்து தான் இப்போ நம்ம ஏஞ்சிக்கிறோம். ஓகே, வெல்கம் டு க்ரௌன் சைல்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன மிஷின் சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த ஃபோன் எடுத்து பேச சொல்கிறாங்க. ஓகே, அந்த ஃபோன் எடுத்து பேசுவோம். நம்ம பாஸ் தான் பேசுகிறாரு. அவருக்கு வந்து ஒரு சீட்டர் வேணுமா, பேபி சீட்டர். நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்கிறாரு. ஓகே, நம்ம லேப்டாப் லாகின் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, 1895 தான் பாஸ்வேர்டு. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் என்னடா ஒரே கிளிச்சு மாதிரி ஆகிருக்கு. சரி, ஓகே, ஏதோ ஒன்று அசைன் சீட்டர் கொடுத்துருவோம். ஓகே, அசைன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கிளாக்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கிளாக்இன் பண்ணிவிடுவோம். ஓகே, கிளாக்இன் பண்ணியாச்சு. என்னடா இடமே ஒரு அமைதியாக இருக்குது. ஃபைண்ட் த பேபிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓ, இங்கே ஒருத்தர் இருக்கான். இன்னும் 2 பேர் இருக்காங்க. சேஞ்ச் த பேபிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவனை கொண்டுட்டு போய் நம்ம சேஞ்சிங் டேபிளில் போட்டு வந்துடுவோம். மற்ற 2 பேரை போய் கண்டுபிடிப்போம். சூன் த கிங்குன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. யாரோ கிங்காமா, யாருன்னு பார்ப்போம். ஓகே, மற்ற 2 பேர் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம். பெட்ரூமில் இல்லை. அது இங்கே ஒருத்தர் இருக்கா டைனிங் ஹாலில். ஓகே, இவனை அப்படியே சறுக்கிக்கிட்டே கூப்பிட்டு போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு அவனை போட்டுட்டு அப்புறம் நம்ம சறுக்குவோம். ஓகே, கீழே வந்தாச்சு. இவனையும் கொண்டுட்டு போய் சேஞ்சிங் டேபிளில் போட்டுருவோம். போட்டாச்சு. இவனையும் சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஓகே, நாட்டி ரூம் மட்டும் தான் ஒன்றும் பார்க்கல. நாட்டி ரூமில் போய் பார்ப்போம். இங்கே தான் இருக்கான். ஓகே, இவனையும் தூக்கிட்டு போவோம். சேஞ்சிங் டேபிள் கிட்ட இவனை போட்டுட்டு நாப்கின் எடுப்போம். ஓகே, இவனையும் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவால்யூஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, லிவர் ஏற்றி இவங்களை உள்ளே செட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, அப்புறம் மறுபடியும் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, ரெட்டு. ஓகே, க்ரீன், ப்ளூ. தப்பாக பண்ணிட்டேண்ணா? கரெக்டாக தானே பண்ணேன். ஓ, கரெக்டு தான் மக்களே. ஓகே, அடுத்த இது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த இது ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன இந்த வீடியோக்கு லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். அடுத்ததும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வருது? எல்லோ, க்ரீனு, ப்ளூ. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எல்லோ, க்ரீன், ப்ளூ, எல்லோவா? எல்லோ, க்ரீனு, அப்புறம் எல்லோன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ளூவா? கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, இந்த தடவை கரெக்டாக பார்ப்போம். எல்லோ, க்ரீனு, ப்ளூ, மறுபடியும் எல்லோ. எஸ், கரெக்டாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அழகாக பேக் பண்ணி தருவாங்க நமக்கு. என்ன இன்றைக்கி ரொம்ப அதிருது இடமே. சீக்கிரம் வாடா, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? என்னடா ஆளை காணும்? நம்மளை உள்ளே போக சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, டே கதவு முடியாதீங்களா? கதவு முடி விட்டானுங்களே. நம்ம தலையில் வேறு மாட்டி விட்டானுங்க. இது எங்கே கூட்டிகிட்டு போக போதோ பார்ப்போம்.
எங்கேயோ தூரமாக கூட்டிகிட்டு போகுது நம்மளை. இது உள்ளே இப்படி தான் இருக்கும் போல். ஓகே, முன்னாடி ஏதோ ஒன்று சிம்பிள் மாதிரி தெரியுது, அதுக்கிட்ட போய் பார்ப்போம். இந்த சிம்பிள் தானே அது? எல்லா இடத்துலையும் இந்த சிம்பிள் தான் மக்களே இருக்குது. இது அந்த பேபியோட சிம்பிள்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே நம்மளை போக சொல்லியிருக்காங்க. ஏதோ லிஃப்ட்டு மாதிரி தெரியுது. ஆமாம், லிஃப்ட்டு தான். என்னடா இது மறுபடியும் என்ட்ரன்ஸில் கூப்பிட்டு வந்து விட்டீங்க? மறுபடியும் கிளாக்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, மறுபடியும் கிளாக்இன் பண்ணோம். இந்த ஆடு தொல்லை வேறு அடிக்கடி தாங்க மாட்டேங்குது. ஓகே, இந்த கார்டு எடுத்து கிளாக்இன் பண்ணிவிடுவோம். ஓகே, கிளாக்இன் பண்ணியாச்சு. இந்த கார்டு நம்மளது இல்லையா? ஏய், இங்கே என்னடா இத்தனை கார்டு இருக்குது? டேய், இதில் எதிரா என் கார்டு? ஆஹா, என்ன இத்தனை கிளாக்இன் மிஷின் இருக்குது? ஏன்னா ஒன்று எடுத்து டப் டப்புன்னு போடுவோம். இதுவா? இது இல்லை. ஓகே, இங்கே ஒரு கார்டு இருக்குது, இதை எடுப்போம். ஓகே, இதுவா? இதுவும் இல்லை. ஓகே, இங்கே இருக்குது, இதை எடுத்து இப்படியே போடுவோம். ஓகே, இப்போ இதை எடுப்போம். என்ன எதுவுமே எந்த இல்லைன்னு சொல்கிறீங்க? அவ்வளோதான், முடிய போகுது. அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. என்ன பண்ண காத்திருக்காங்களோ, டைம் வேறு முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், 1 2 3. பார்த்தீங்களா? லைனாக 3 பேர் வரானுங்க. ஓகே, அது வேறு ஜம்ப் ஸ்கேர் தான். இப்போ நம்மளை திருப்பி அந்த சிம்பிள் உள்ள போக சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன காட்ட போகிறாங்களோ. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். உள்ளே போயாச்சு. ஓகே, இது ஏதோ அந்த இது அந்த ரூம் தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெட்டே இருக்காது. ஒரு பிளான்ட் பாட் வேறு இருக்குது. வெளியில் போக முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, வெளியில் போக முடியல. கேராட்ஸ் ஏதோ திறந்துருக்கு. ஓகே, அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இத்தினோண்டு இருக்கான்? இவனை போய் அந்த தொட்டியில் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ, விதையா இவன்? ஓ, இப்படி தான் இந்த குழந்தைங்களாம் வளர்கிறாங்க போல். தண்ணியை ஊற்ற சொல்கிறாங்க. ஓகே, தண்ணி ஏதோ பிளாக் கலரில் இருக்குது. இதுதான் டார்க் பவர்னு நினைக்கிறேன். வளர்ந்துட்டான். மறுபடியும் தண்ணி ஊற்றணுமோ? மொழியே சரியில்லையே. ஓகே, மறுபடியும் அவனுக்கு தண்ணியை ஊற்றுவோம். தொட்டியில் உடச்சிட்டான். தண்ணி ஊற்றினா ரொம்ப பெருசாகிடுவானோ? டேய், என்னடா இவ்வளோ பெருசாகிற? யாத்தாடி யாத்தா, எவ்வளோ பெருசு! மறுபடியும் தண்ணி ஊற்றணுமா என்ன? டேய், மறுபடியெல்லாம் தண்ணி ஊற்றினா நீ எவ்வளோ பெருசாக ஆகிடுவ? கேராட்ஸில் தான் மறுபடியும் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படியே பொறுமையாக பின்னாடி திரும்பி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எதனா பண்ணிவிடுவானா? பயமாக இருக்கே. என்னமோ பண்ணிட்டானா? டேய், பூமியை உடச்சிட்டு உள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக ஆகிட்ட. ஓஹோ, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்க? எத்தான் தண்டி எப்பட்றா இவ்வளோ பெருசான? இப்போ மறுபடியும் எங்கேயோ வந்திருக்கோம். ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்னடா ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது என்ன? கண்ணாடி சிம்பிள். இது இந்த பாக்ஸில் போட வேண்டிய சிம்பிள் தானே? 2 சிம்பிள் கண்டுபிடிச்சிட்டோம். 3 சிம்பிள். 4வது சிம்பிள் எங்கே இருக்கும்? ஒருவேளை இந்த கதவு முன்னே தெரியுமோ? இல்லை, தெரியல. ஓகே, இங்கே இருக்க ஒன்று ஒன்றா திறந்து பார்ப்போம். இதில் எதனா ஒன்றுத்தில் அந்த சிம்பிள் இருக்கும். இப்போ போய் பார்ப்போம். 4வது சிம்பிளை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு எனக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, ட்ரையாங்கிளையும் வச்சுருவோம். ஓகே, ரவுண்டு நடுவில் ஒரு கோடு. ஓகே, ட்ரையாங்கிள் மேலே 2 கோடு. திறந்துருச்சு. இது அந்த மாஸ்க், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இது அந்த பனானா பேக் மாதிரி ஒருத்தன் வருவானே, அவன் போட்டிருக்க மாஸ்க் தானே இது? நம்மளை போட சொல்கிறாங்க. போட்டு தான் பார்ப்போம். என்னடா அந்த கண்ணாடியில் ஒரு நம்ம தான் அந்த பனானா மேனும்? நம்மளாம் இருக்க மாட்டோமே. அதுதானே பார்த்தேன். நம்ம இல்லை, அது வேறு யாரோ அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்துருக்கான். நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம இல்லை கெட்டவங்க, நம்ம நல்லவங்க. ஓகே, மறுபடியும் அந்த சிம்பிளுக்குள்ளே போக சொல்கிறாங்க. அந்த சிம்பிளுக்குள்ளே போவோம். இந்த வாட்டி ஒரு மாதிரி பிளர்ராக தெரியுது அந்த சிம்பிளே. ஒரு வேளை இருக்குமோ? உள்ளே போய் தான் பார்க்கணும்.
இந்த சிம்பிள் இது என்னடா ட்ரீ மாதிரி இருக்குது? இந்த சிம்பிள் தானே அங்கே இருந்துச்சு. எங்கேயோ வந்திருக்கோம். இவனா? இப்போ நம்ம பார்த்தது கனவா? கனவா நிஜமா? எனக்கே குழம்புது. இப்போ இவனை பேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இவனை பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஓகே, இவனை இங்கே வச்சுட்டு அடே அப்படிங்கன்றா இந்த சீலர் எடுப்போம். ஐயோ பறந்துட்டானே. சரி ஓகே, இங்கேருந்து அப்படியே இவனை சீலை வச்சுருவோம். ஓகே, சீலை அடித்தாச்சு. இப்போ இவனை தூக்கிட்டு போய் கேர் ஆச்சில் வச்சுட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, இப்போ அவன் ஈவில் ஃபார்மாக மாறிட்டான். அதனால தான் மேலே போகலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளை போய் செக் யுவர் மெயிலுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மெயிலை செக் பண்ணுவோம். ஓகே, யூ காட் மெயிலுன்னு தான் வந்திருக்கு. என்ன மெயிலு? என்னடா கம்ப்யூட்டரில் நீ தெரியுற? ஓகே ஓகே, இப்போ இந்த லாக்டவுன் எடுக்கணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. டே இவன் அந்த பக்கம் உடச்சிட்டு போயிட்டான். அந்த பக்கம் ஒரு வழி இருக்கா? ஓகே, இப்போ நம்ம அந்த வழியாக தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஓகே, அந்த வழியாக தான் போகணும்னு காமிக்குது. ஓகே, இந்த வழியாக போவோம். எவ்வளோ பெரிய ரூமு, ஹாலு, எத்தனை ரூம்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும்னு கூட இன்னும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஓகே, இந்த டோர் தான் ஓப்பனில் இருக்குது. ஓகே, இந்த டோர் லாக்கில் இருக்குது. இந்த டோரும் லாக்கில் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே ஏதோ ஓகே இது ஏதோ ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ரிக்வெஸ்ட்டை நம்மளே அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கே, இதுதான் மேனேஜர் ரூம் போல். ஓகே, நம்மளே அந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. நல்ல வேலை இதுக்கு பாஸ்வேர்ட்லாம் கேட்கல. இல்லை ஆமாம், பாஸ்வேர்ட் கேட்குது. வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நேம்னு கேட்குது. எதுவாக இருக்கும்? சரி ஓகே, இங்கே இருக்க பேப்பரில் பார்ப்போம் எதுவாக இருக்கும்னு. ஓகே, இதில் எதுவும் இல்லை. இங்கே ஒரு பேர் இருக்குது. இந்த பேரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த பேரை போய் அதில் போட்டு பார்ப்போம். ஓகே, அம்பர்ஸ். ஓகே எஸ் மக்களே, அந்த பேர் தான். ஓகே, இதில் வந்து பிளான்ட்ஸுன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஸ்டார் சைன்? எனக்கு தெரிஞ்சு இதில் என்னவா இருக்கும்? என்ன இருக்கும்னே தெரியலையே. ஓகே, நம்ம வெளியில் போய் எங்கன்னா இருக்கான்னு பார்ப்போம், க்ளூஸ் எதனா. ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு பேர் இருக்குது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டர். ஓகே, தப்புன்னு வருது. ஓகே, இப்போ மறுபடியும் போய் பார்ப்போம் எதனா க்ளூஸ் எதனா இருக்கான்னு. இந்த பக்கம் ஒரு புக் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக்கிங்னு போட்டிருக்கு. அவுட் பிரேக்கிங்கும் அந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஓகே, அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அவுட் பிரேக்கிங் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். விச் சீக்ஸ் டு ஸ்டாப் அஸ்ன்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சது டாக்டர் நிக்கோலஸாக தான் இருக்கும். ஆமாம், அதுதான் கரெக்டு. ஓகே, இதுக்கு வந்து எஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நோ இருக்குது. ஓகே, லேப்டாப் லாகின் ஆகிடுச்சு. இப்போ இமெயிலை தொடுவோம். நம்ம கொடுத்த ரிக்வெஸ்ட்டை நம்மளே அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே, எண்டு லாக்டவுன் கொடுத்தாச்சு. இப்போ லாக்டவுன் எண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ எல்லாம் திறக்குது. ஐயோ, இந்த ஆடு வேறு. ஏய், யாரா நீங்கள்? அந்த குழந்தைய வச்சு என்னடா பண்ணிடுங்க? அவனுங்க தானே இவனுங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ அங்கே போகணுமா? ஏதோ ரிச்சுவல் பண்ணுறானுங்களே. சரி ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வழியாக போவோம். என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. கிட்ட போனால் அடித்து போட்டுருவானுங்களோ, பார்த்துப்போம். ஓகே, இந்த வழியாக தான் வந்தோம். ஓகே, திருப்பி இது வழியாகவே போவோம். நல்லா பிரைட்டாக இருக்கே. என்னடா உள்ளே வந்தோடனே ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி ஓகே, சீக்கிரம் போவோம். எங்கடா இங்கே தான்டா பார்த்தேன், அதுக்குள்ளே காணாமல் போயிட்டானுங்க. இது உள்ளே போகணுமா? சரி, உள்ளே போய் தான் பார்ப்போம். குதிச்சிட்றா கைக்குள்ளே. குதிச்சாச்சு. உள்ள என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. எங்கே வந்து விழுந்தோன்னு தெரியலையே. ஏதோ லீஃபாக நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. இடமே க்ரீப்பியாக இருக்கே. இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி, உள்ளே போவோம். அப்படி என்ன ஆகிட போகுது? அந்த கேட்டை பாருங்களேன். கேட்டே பார்க்க பயங்கரமாக இருக்குது. என்ட்ரன்ஸு தெரிச்சிடுச்சு.
மேலே வேற ஒரு பெரிய கண் இருக்குது, நம்மள தான் வேற பார்த்துட்ருக்கு. நம்ம சீக்கிரம் உள்ளே போயிடுவோம். இது வேற இந்த இடத்துல ஸ்பீடாக நடக்க முடியல, ஸ்லோவாக தான் நடக்க முடியுது. ஓகே, இந்த சீட்லாம் இதுலேருந்து தானே அந்த குழந்தைங்க வருவாங்க. இது உள்ளே வச்சு தான் நமக்கு மேலே அனுப்புவாங்க போல். ஓகே, இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் போலப்பா. எவ்வளோ பெரிய இடம் இதுக்குள்ளே. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி போவோம். இவனுங்க என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? நான் ஏதோ 3-4 பேர் இருப்பீங்கன்னு நினச்சேன். யப்பா, எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ நம்மளே வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்மளே இதில் ஜாயின் பண்ணணுமோ? ஓகே, அந்த மாஸ்க் எடுத்து போட்டுட்டு நம்மளே இதில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. மேலே வேறு யாரும் நின்றுட்டுருக்காங்களே, யாருன்னு வேறு தெரில. ஓகே, ஜாயின் பண்ணுவோம். அது யாருன்னு நமக்கு தெரியும். அது யாரோ பார்க்க கிங்கு மாதிரி இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க அவங்க யாருன்னு. ஓகே, கேட்போம் அவங்க சொல்கிறத. My devoted, the king turns his gaze upon you. From his tree came his children, and we nurtured their growth. We fed their hunger. Now its roots, strengthened by their feast, bring him to our world. Rejoice, Dr. Arkham, the last remaining seeker is crushed. The cat gained his trust and led a child to his refuge. Now the world door has been cast open. The Doctor is alone, adrift in ruin. Nothing will stand against us. Nothing will deny his growth. Nothing will silence his children. Soon, the king arrives. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு யாருக்காவது புரியலன்னா மறக்காமல் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் வரும். அவ்வளோதான் மக்களே, இந்த ஒரு பார்ட் 3. பார்ட் 4 தான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கோகு கேமிங். அவ்வளோதான்.